ஆரம்பிச்சாரு. அவரோட மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பொறாம இருந்துச்சு. ஏன் இவருக்கு மட்டும் ஜன்னல் பக்கம், எனக்கு மட்டும் சுவர் பக்கம்? ஒரு இரவு ஜன்னல் பக்கம் இருந்த நோயாளிக்கு கடுமையான இருமல். அவர் உதவி கேட்க முயற்சி பண்ணாரு. ஆனா சுவர் பக்கம் இருந்த நோயாளி உதவியும் செய்யல, நர்ஸையும் கூப்பிடல. அடுத்த நாள் காலையில நர்ஸ் வந்து பாக்குறப்போ ஜன்னல் பக்கம் இருந்த நோயாளி இறந்திருந்தாரு. இப்ப சுவர் பக்கம் இருந்த நோயாளி ஆசையா ஜன்னலோர படுக்கைக்கு மாறினாரு. அவர் மெதுவா எழுந்து ஜன்னலை பார்த்தாரு. அங்க எதுவுமே இல்லை. அது ஒரு சாதாரண வெற்று சுவர் தான் இருந்துச்சு. அதிர்ச்சி அடைஞ்ச அவரு நர்ஸு கிட்ட கேட்டாரு, அந்த நோயாளி தினமும் குளம், வானவில், மரங்கள்லாம் சொன்னாரே, அதெல்லாம் எங்கன்னு? நர்ஸ் சொன்னது என்னன்னா, அவருக்கு கண்கள் தெரியாது, அவரால் வெளியே எதையும் பார்க்க முடியாது. ஆனா உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு, உங்களை நம்பிக்கையோட வச்சிருக்கணும்னு தான் அவர் அந்த அழகான காட்சிகளை கற்பனை பண்ணி சொன்னாரு. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற உள்ளம்தான் சிறந்தது. பொறாம நம்மளோட கண்களை மறைச்சிரும், ஆனா அன்பு இல்லாததையும் அழகாக்கும்.